வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியான வெஜ் மோமோஸ் ரெசிபி தாங்க. நம்ம இன்னைக்கு மைதா மாவில் தான் செய்ய போகிறோம். இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்ன நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவை மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்திக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும். மொத்தமாக தண்ணி சேர்த்த வேணாம். அப்போ ரொம்ப குளக்குளன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் நல்லா அழுத்தி விட்டு பிசைங்க. எதுவும் கட்டி சேராத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம சாஃப்டான கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நல்லா மாவு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ எனக்கு தண்ணி பத்தலை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ண பிறகு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும். இப்போ இதை நம்ம ஒரு டவல் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுறலாம். ஒரு ½ அன் ஹவர் இந்த மாவு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கவர் பண்ணி விட்டுறலாம் ஒரு டவல் போட்டு. ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆன பிறகு ஒரு 2 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துன பிறகு இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதங்கி கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு வதக்கு மட்டும் எல்லாத்தையும் கலந்து விட்டு வதக்கி விட்டுருங்க. இது வதங்கின பிறகு நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு பொடியாக இருந்தால் போதும். இப்போ அந்த வெங்காயத்தை இதில் நான் சேர்த்திக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை தான் எடுத்து நான் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துன பிறகு இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். இந்த வெங்காயம் வதங்கி கலர் மாதிரி வரணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு வதக்கு மட்டும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வதக்கின பிறகு நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு கேபேஜ் அண்ட் கேரட் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் முட்டைக்கோஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது கூடவே ஒரு கேரட்டை தோலை சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கிறேங்க. இது கூட எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். பீன்ஸ் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம், இல்லை பட்டாணி வேக வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக சேர்த்திக்கலாம். என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன் பொட்டேட்டோ கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. பட் நான் இன்னைக்கு 2 வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். கேரட் அண்ட் கேபேஜ் மட்டும் எடுத்திருக்கேங்க. ஸோ இதை சேர்த்திட்டு நல்லா எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்திடலாம். நம்ம ஆல்ரெடி மாவுலையும் உப்பு சேர்த்தி தான் நம்ம பிசைஞ்சிருக்கோம் இல்லையா? அதனால சால்ட் இதில் அளவாகவே சேர்த்திக்கலாம். நான் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்திருக்கேன். தூள் உப்பு தாங்க சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுற போகிறேன். கிளறி விட்டு ஒரு 1 மினிட் மட்டும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணால் போதும். இதை மூடி லிட் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்க தான் போகிறோம் எப்படியும் மோமோஸை. அதனால் இதை நம்ம 1 மினிட் மட்டும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான காரம் சேர்த்தணும். ஸோ அதுக்காக நான் காரமும் சோயா சாஸும் சேர்த்திக்க போகிறேன். நான் ½ டேபிள் ஸ்பூன் காரம் சேர்த்திக்கிறேன். ஐ மீன் பெப்பர் சேர்த்திக்கிறேங்க. ½ டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறேன்.
இந்த பெப்பர் எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் நல்லா மிங்கிள் ஆகணும், அந்த அளவுக்கு இந்த இதை சேர்த்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். இந்த ரெண்டுமே வந்து இறக்க போகும்போது தான் சேர்த்தணும். நல்லா கிளறி 1 மினிட் கிளறின பிறகு கடைசியாக வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன். இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மாவுகளை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்கை நல்லா பரப்பி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும். இப்போ நான் மாவுகள் எல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பரட்டி வச்சுட்டேன். ஒரு பிளேட்டில் வந்து மைதா மாவு கொஞ்சம் டஸ்டிங் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த சின்ன சின்ன உருண்டைகளை வந்து குட்டி சப்பாத்தி மாதிரி, சின்ன சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப தின்னாக தான் தேய்ச்சி எடுக்கணும். அதுக்காக ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்காவது தின்னாக இருக்கணும். ரொம்ப மொந்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாக தகுடு மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு தின்னாக இருந்தால் தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் நான் ஸ்டஃபிங் வச்சுக்க போகிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கிறேங்க. அதாவது நம்ம ஸ்டிர் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸை வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒட்டினா தான் அது பிரியாமல் இருக்கும் மோமோஸை. அதுக்காக கொஞ்சம் வெட் பண்ணிக்கிறேன். இந்த சைட்ஸில் கொஞ்சம் தண்ணி தொட்டு ஃபுல்லாக தடவி விட்டுறேன். இப்போ நம்ம சாரி மடிக்கிற மாதிரி மடிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாவுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு மடிச்சுட்டு வரணும், அப்போ பாக்கெட் மாதிரி வரும். அப்புறம் அந்த சைடு மடிக்கணும். மடிச்சுட்டு ஸ்டஃபிங் எதுவும் வெளியே நீட்டிருந்துச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டு மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டு நடுவில் வந்து ஒரு திருகி விட்டுருங்க. பாருங்க, நம்ம மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு மோமோஸை பிளேட்டில் வச்சிட்டேன். செகண்ட் மோமோஸ் அதே மாதிரி தேய்ச்சி ஸ்டஃபிங் நடுவில் வச்சிட்டேன். இப்போ சைட்ஸ் ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேங்க. அப்ளை பண்ண பிறகு இப்போ மடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக திருப்பியும் அதே மாதிரி மடித்து காமிக்கிறேன். பாருங்கள், சாரி மடிக்கிற மாதிரி ஒரு சைடு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஆப்போசிட் சைடு அதே மாதிரி மடிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் பாக்கெட் ஷேப்பில் வரும். உள்ளே மடங்கி இருந்துச்சுன்னா அந்த எட்ஜஸ்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் மடிச்சுட்டு திருகிருங்க. இப்போ பிளேட்டில் வச்சிடலாம். நான் அதே ஷேப்லேயே ஒரு 4 மோமோஸ் செஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த ஷேப் நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துட்டு இதோட சென்டர் பார்ட்டில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எப்பயும் போல் ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி சைட்ஸில் வந்து தண்ணி வச்சு ஒரு தடவி விட்டுறலாம். செஞ்ச ஷேப்பை விட இது ரொம்ப ஈஸியான ஷேப்பு. நம்ம கொலக்கட்டையெல்லாம் செய்வோம் இல்லையா, மடக்கி விட்டு அதே ஷேப் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றத்தோடு பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ நமக்கு கொலக்கட்டைக்கு நடுவில் பூர்ணம் வச்சு மடக்கிற மாதிரி இதுலேயும் மடக்கிடணும். ஆனால் எட்ஜஸை வந்து கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஒட்டி விட்டுருங்க. எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணி வச்சு ஒட்டி விட்டிங்கன்னா அந்த தனி வச்சுருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். இப்போ எட்ஜஸை ஒட்டின பிறகு இந்த கொலக்கட்டையோட 2 கார்னர் இருக்கு பாருங்க, அதை ரெண்டையும் வந்து சென்டருக்கு மடக்கி விடணும். அவ்வளோதான், ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி. இந்த பாருங்க, இந்த சைடும் ஜாயின் பண்ணி நடுவில் சென்டரில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். பட் ஒட்டாது இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் ஒட்டி விட்டுறலாம். ஒட்டி விட்டு கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. கரெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாக்கெட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து செகண்ட் டிசைனுங்க. ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இப்போ நம்ம மோமோஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நான் அடுத்து இட்லி தட்டில் வச்சு இதை வேக வைக்க போகிறேன். ஸோ இட்லி தட்டில் வந்து நம்ம புட்டு வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளேட்டை எடுத்துக்கிட்டேன். அது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு மோமோஸ் எல்லாத்தையுமே இதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி வந்து அடுப்பில் தண்ணி வந்து வச்சுட்டேன் இட்லி பானையில். அது இப்போ நல்லா சூடாகி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மோமோஸ் வச்சுருக்க அந்த பிளேட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு இதை மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு காமிக்கிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மோமோஸ் எல்லாம் வெந்து சூடாக ரெடியாக இருக்குங்க.
நம்மளோட சூடான வெஜ் மோமோஸ் ரெடியாக இருக்குது. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குங்க. இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபினே சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.